ஹாய் ஹலோ மீடியர் நண்பா நண்பிஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கிராண்ட் மாஸ்டர் புஷ் டே 7. ஓகே, பிஆர் ரேங்க்டு தான் கைஸ். அதாவது ஒரு மேட்ச் போட்டாலே பிளாட்டினம் 1 வருன்ற நிலைமையில வந்துட்டேன். ஸோ அதனால் நானே என்ன பண்ணேன், இன்றைக்கி ஆஃப்டர்நூன் டைமில் ஒரு மேட்ச் போட்டவொடனே பிளாட்டினம் 1 வந்துருச்சு. போட்ட கையோடு நானும் வந்துட்டேன். ஓகே, இன்றைக்கி பிளாட்டினம் என்ன ரேங்க் போக போகிறேன்னு எனக்கே தெரில. ஆனால் மதியானம் செம்மையாக விளாண்டேங்க கைஸ். உண்மையிலே சூப்பராக விளாண்டா பார்த்துக்கலாம். ஓகே, மேட்ச் உள்ளே வந்தாச்சு. ஓகே, வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆலில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் மெசேஜஸும் அவங்களுக்கு சேரும். அது என்ன ஆச்சு, எதுக்கு செக் பண்ணுறேன்னா, போன வீடியோவில் மைக்ரோஃபோனு ஆனே பண்ணல. அதுவே பண்ணாமல் இந்த பேபி நெல்லு கேம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, ஹாரர் கேம் தான். ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்ற மாதிரி போய் பார்த்தாலும் தெரியுது. அது மொத்த வீடியோ பண்ணி முடிச்சிட்டேன் கைஸ். கரெக்டாக 27 நிமிஷம் கரெக்டாக 3 நேரத்துக்கு முடிச்சிட்ட பிறகு நான் பார்க்குறேன் மைக்ரோஃபோனே ஆன் பண்ணல. 1 மணி நேரமாக கஷ்டப்பட்டு உட்காந்து பண்ணேன் கைஸ். அதையே நான் எடிட் பண்ணும்போது தான் கண்டுபிடிச்சேன். எடிட் பண்ணும்போது வாய்ஸே வரல. ஓகே, ஓகே, இங்கேனா கரெக்டாக இருக்கும் கைஸ். பீக்கில் இருக்க அந்த சைடில் ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்கும் போகிறோம். ஓகே, என்னடா இத்தனை பேர் வரீங்க? இன்னைக்கு நம்ம காரி தான். இன்னைக்கு நகையா தாண்டி இறங்கவுன்னு சாவடிச்சிருவாங்க. தூக்கிட்டேன்டா. ஓடிடு. அப்பாடியோ, ஓடி தப்பிச்சு வந்திருக்கேன் நண்பர்களே. பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எத்தனோட ஹெச்பி இவனுங்கிட்டலாம் ஃபுல் ஹெச்பி இருந்தாலே தப்பிக்க முடியாது. ஐயோ, எஸ்கேஎஸ் வேறு இல்லையே. எஸ்கேஎஸ் போயிட்டு ஒன்று தூக்கிட்டு வந்துடுவோம். இது இருந்தாலே பரவாயில்ல, நம்ம ஜெயிச்சிருவோன்ற ஷூரிட்டி வந்துடும் நம்மளுக்கு. ப்ளீஸ், போன மேட்ச் சரியான போட்டி ஆயிடுச்சு. செம்மையாக விளாண்டு தெரியுமா, நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. அங்கே போவோம், கண்டிப்பாக கில்லு கிடைக்கும். ஒரு கில்ரா. இப்போ அவனே வச்சுட்டு இருந்தானே, அவன் வருவானே. இவன் வேறு எல்லா பக்கமும் குளோவால் போட்டு வரணும். எவன்டா பக்கத்தில் விடுறான்? எங்கேருந்து அழித்துறான்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அழித்துறியடா. இவன் வச்சிருக்க கண்ணு சரியான கண்ணு. சொல்ல M60 சூப்பரான கண்ணு. ஓச்சோ, ஒரு 3 பேர் தொகைச்சு இவ்வளோ வந்துட்டேன். சரி, பார்த்துக்கலாம். இப்போ அவன் எங்கே இருக்கான்னு தெரில. அதே இடத்துல இறங்கிறது கண்டிப்பாக டேஞ்சர் தான். அவன் அங்கே இல்லைன்னா தைரியமாக இறங்கலாம். ஒரு வேளை அவன் அங்கே இருந்தானா கண்டிப்பாக மிக 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 டேஞ்சர். ஏன்னா அவன் வச்சிருக்க கன்று காடு. அது மெஷின் கன்னே சூப்பரான கன்று. அது எப்படி இருக்குன்னா, மெஷின் கன்னும் ஷார்ட் கன்னும் கலந்த மாதிரி இருக்கும். முட்டா பையன் அப்படியே போயிருக்கேன். ஏண்டா எடுத்திருந்தா என்ன கில்லு தெரியுமா? தங்கமான கண்ணெல்லாம் விட்டுட்டு போயிடுறானுங்க.
இங்கே ஒன்டா படிக்க ட்ரை பண்ணுறதே டேஞ்சர் தான். ட்ரை பண்ணுறதே டேஞ்சர் தான். படிக்கிறதே இல்லை, ஒன்டா படிக்க ட்ரை பண்ணுறதே டேஞ்சர். உஷாராக இருக்கணும் அவனுங்கிட்டலாம். வர டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ். ஓகே, கிளியடி பவர் ரீகி நைட்டுக்குதா? ஓகே, 6 இனியல் வச்சுருக்கான்ப்பா. ஓ சி, நான் தானே என் லூட் எடுத்து பார்த்துட்டு நானே சாக் ஆகிட்டுருக்கேன். ஓகே, இப்போ வந்து என்ஹான்ஸ் ஆர்மரை யூஸ் பண்ணி MH6 இதை என்ஹான்ஸ் பண்ணிப்போம். ஒரு வெப்பனை என்ஹான்ஸ் பண்ணியாச்சு. நிறைய என்ஹான்ஸ் பண்ணுது கைஸ். ஒன்றுத்தையும் யூஸே பண்ணல, அதனால தான் என்ஹான்ஸ் பண்ணிட்டேன். யூஸே பண்ணாமல் வச்சு அவுட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணி தோற்று போகிறது எவ்வளோ மேல். யூஸ் பண்ணியும் தோற்று போனால் கூட நிம்மதியாக தான் இருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாச்சும் கிடைக்கும். ஓகே, அடா யாருமே இல்லை. சொன்னோன்னே வேண்டாம் மத்தியா வேறு மாதிரி போடு ஸ்கோப்பை. அப்படியே நிற்கிறேன்டா. அதாவது என்ன மாதிரி நான் தான் அடித்தா கூட அப்படியே நிற்பேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பாட்டு மாதிரி தான் விளாடுவேன். ஆனால் அது வானெல்லாம் மாறுது. ஓய் செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த வருஷம் இந்த 3 மாதிரி தெரியுது. ஃப்ரீ ஃபயர் விளாண்டிங்கன்னா கரெக்டாக அதை நோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். செம்மையாக இருக்குது. ஓகே, ஜிடி லைனாக இருக்கானடா எனக்குன்னு. எல்லாம் அப்படி நிற்கிறானுங்க. சூப்பரு, வேற மாதிரி. அப்படியே என்னடா அடி. நான் போயிட்டு அப்படியே ஒரு சோலோ டேர் இல்லை, அது பேர் என்னது மறந்து போச்சு, ஏதோ ஒன்று. அதை மெமரி பண்ணி என்ன பண்ண போகிறேன். ஓகே போவோம். எவனாவது இருக்கானான்னு சொன்னால் எனக்கு இருக்கானுங்க. என்னடா அப்படி நிற்கிற? ஓகே, இங்கே நிற்போம். உங்களுக்கு கிடச்சிருச்சா? அட பாவீங்களா, அந்த ஸ்பாட் வேறு கூல் டவுனாக 2 பேரில் என்ன வச்சு சரி. ஓகே, லோட் பண்ணிப்போம். வீட்டில் பார்த்துக்கலாம். விஎம்பி இருக்குது, தேவைப்படாது. எதுவுமே தேவைப்படாது. விஎஸ்கே எதுவுமே இல்லை. ஓகே, அப்படியே இருப்போம். கொஞ்சம் வந்து இனியர் மட்டும் போட்டுப்போம் வேகமாக ஓடுறதுக்கு. இது வந்து நம்மளுக்கு வந்து நான் வந்து உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லியிருப்பேன். நான் வந்து பேட்டில் நடுவில் வந்து அதிகமாக ஹீல் பண்ண பார்க்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ரஷ் பண்ணி அடிக்க தான் பார்ப்பேனா, அதனாலே நிறைய தடவை செத்து போயிடுவேன். அதுக்காக கண்டுபிடிச்ச வந்து ஒரு மெத்தடு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓடிட்டான். ஓகே, வந்துட்டான்டாப்பா. வெளியே வந்தால் நல்லாயிருக்கும். இப்படி ஸ்கோப் போட்டு நிற்கக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டுங்க ஐஸ். எனக்கு அங்கே ஸ்கோப் போட்டு நின்று பார்க்குற இடத்துல பின்னாடி வந்தாலும் தெரிய முடியுது. அதாவது அங்கேயே உத்து பார்த்து இருக்கிறேன்னா பின்னாடி அவனாவது வந்தாலும் தெரில, வரலனாலும் தெரில, ஒன்றுமே புரியல மொத்தத்தில். அதனால தான் அந்த மாதிரி ஸ்கோப் போட்டு அவன் வந்த உடனே ஸ்கோப் போட்டு பார்க்குறது ரைட்டு. வர்றதுக்கு முன்னாடியே அவன் வாசலில் கூட்டு வச்சு உட்காந்துருக்கிறது கண்டிப்பாக அவுட் ஆகிறது ராக்கினான்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இன்னொரு தடவை என்ஹான்ஸ் பண்ண முடியுமா? பண்ண முடிஞ்சு அதையும் பண்ணிவிடுவேன். ஓகே, ட்ரை பண்ணுவோம். பண்ண முடியாது. சூப்பர், கரெக்டு தான். அப்புறம் ஒரு தடவை தான் என்ஹான்ஸ் பண்ணோம். கரெக்டு. ஓகே, எங்கடா உனையும் காணோம். 6 கிலோஸ் 12 அலைவு. கொஞ்சம் முன்னோக்கி செல்வோம். ஏன்னா வந்து சேஃப் ஜோன் முன்னாடி இருக்கு கொஞ்சம். இது என்ன ஆர்ட்ரப்பா, கொஞ்சம் ஒளிஞ்சாமல் நிற்க நிற்போம். வெக்டார் தேவைப்படாது எப்படியோ. நம்மக்கிட்ட இருக்க கன்னு இருக்க புல்லட்ஸ் புல்லட் கம்மியாக இருக்குது. எஸ்கேஎஸ் பரவாயில்ல, இந்த புல்லட் போதும். அது கிட்டத்தட்ட ஓய் அங்கே ஒருத்த உட்காந்துருக்கான்டா. உட்காந்துருக்கான் இப்போ டவுட்டாக தான் இருக்கானா சத்தியமாக. ஆமாண்டா பையா,
முடிஞ்சு சோலி. நான் சொல்லலை உட்காந்துருக்கானே கைஸ். இப்போலாம் சூப்பராக ஆட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்களா, நீங்களே பார்த்தீங்களா எப்படி வரல? ஓகே, மூமெண்ட்லாம் பயங்கரமாக கொடுக்குறேன். இனி கன்ஃபார்மாக கிராண்ட் மாஸ்டர் வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? கொஞ்சம் பார்த்து பக்குவம் போகணும், இல்லைன்னா வச்சு செஞ்சு விட்ருவாங்க. பேசுகிற கேபிள் வந்து அடிப்பானுங்க, இவனுங்களாம் நம்ப முடியாது. வர்ற டேஞ்சரஸ் ஃபுல்லோஸ் 11 பேர் இருக்காங்க, அதாவது நான் இல்லாமல் 10 பேர். ஓகே, என்னடா எவனையும் காணோம். ஓ, பட்டுன்னு போடணும் க்ளூவாலேருந்து திருவலாம். கம்முன்னு இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இல்லாயிடும். சுற்றிட்டு வராங்க. அவன் எங்கே போனான் நானே பார்த்துட்டேன். ஓச்சோ, பரவாயில்லடா. ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ். என்னவோ தெரியுமா, சோலோ ரிவைவ் வச்சாச்சு. ஜஸ்ட்டு மிஸ் அவுட் ஆயிருப்பேன், ஜஸ்ட்டு மிஸ். ஒரு நாள் எஸ்கேப் ஆகிட்டேன். நேராக இதுக்கிட்ட வந்து இறங்கிடணும். ஏதாவது ஒரு கன்று கட்சி கூட வச்சு சமாளிச்சுப்பேன். இது போதும். இப்போ நான் ரிவெஞ்ச் வாங்கி வாங்கணும்டா. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன், அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டான். வந்து கொஞ்சம் மேடா கீழே இருந்ததுனால அடிச்சு விட்டான் ஈஸியாக. வெளில வரட்டும். இன்னேலர் இருக்கா? 2 இருக்கா, அதையும் போட்டுக்கலாம். ஓகே, ஆடா வெளில வரமாட்டானா? வேற எவனா சுற்றிட்டு வந்துட போகிறான். ஐயோ, இங்கே ஒருத்தி வர, நான் சொல்ல முடிஞ்சு சோழி போ. அப்படி எங்கே துள்ளி வர? இவங்க அப்படியே மானு துள்ளி தான் வருவாங்க. ஐயோ, சத்தனா நான் காலி. நாங்கள் அது காலி. பி பாசிட்டிவ். நான் ஏ பாசிட்டிவ் தான். சிரிப்பார்லாம் தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துலாம். முடிஞ்சு. பரவாயில்ல, நல்ல டேமேஜ் கொடுத்தானா. பரவாயில்லங்க, பார்த்தீங்களா, நல்லா கொடுத்துருக்கேன் டேமேஜ். இட்ஸ் ஓகே. இத்தனை பேர் நோட்டில் 3 பேர், லாஸ்ட் 3 தானே. ஓகே, இது ஸ்கோர் போர்டா கைஸ். வெற்றியாக பிளாட்டினம் 2. ஓகே, எத்தனை பேர் நோட்டில் வந்தேன்? கரெக்ட், 3 பேர் நோட்டில் வந்துட்டேன். சர்பாஸ்ட் 99.9 99.4 சாரி. ஓகே, இந்த ரேங்க் அப்படி வாட்ச்சு 150. ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ வந்து இதை வாங்க முடியும்னு நினைக்கிறேன். அதர் சொல்ல போனால் 1000 எக்ஸ்சேஞ்ச் போட்டு பாஸ்ட் சீசன் போட்டு 1000 டவுன்லோட் பண்ணணும். அந்த பண்டில் வேறு பண்டிலாக என்னன்னே தெரியல. ரேண்டம்லி அப்டேட். ஓகே, என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது? MB தானே, ஆகட்டும். எது நல்லா இருக்குன்னு பொறுமையாக பார்த்தே பண்ணுவோம் கைஸ். ஓகே, இதுதான் கிளைம் பண்ணலாம். ரேங்க் ஸ்டோர் அவுட்ஃபிட்ஸ் 5 1 வாங்கிடலாம். ஹேஸ்டல் ஸ்டாம் பாக்ஸ் சூஸா? டேய், நான் இது ஓஹோ, இவனுங்கெல்லாம் பண்டில் கொடுக்கல, வெறும் சட்டை பாக்கெட்டை கொடுத்து ஏமாத்துறீங்கடா டி. சரி விடுங்க, அந்த ஷூ ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இப்போ போயிட்டு குயிக் பண்ணிட்டு வந்துடுவோம். இதை போட்டால் காட்டுவாசி மாதிரி இருப்பேனா? இட்ஸ் ஓகே, ட்ரை பண்ணுவோம். ஓகே, தரமாக இருந்தாலும் என்ன தான் காட்டுவாசி மாரி இருந்தாலும் தரமாக தான் இருக்குது. பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன் பார்த்துருக்கீங்கன்னா யாராவது கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, இது ஆயிடுச்சா? ஆயிடுச்சு கைஸ்.
பண்டில் இதுதான் இருக்குது. தொப்பி இதுதான் இருக்குது. இது தரமாக இருக்குது. வேறு மாதிரி இதுதான் அவுட்ஃபிட்டு. ரெடி மாஸாக இருக்கா? ஓகே, திரும்பவும் மேட்ச்சில் போவோம். இப்போலாம் சூப்பராக விளையாட ஆரம்பிச்சிட்டேன். இது அப்படியே கண்டினியூ ஆகணும்னு வேண்டி இந்த மேட்ச்சில் போய் அவங்ககிட்ட அடிவாங்க போடணும். பரவாயில்ல, இந்த மேட்ச் அடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, இந்த மேட்ச்சு என்னாச்சு நம்மளை சூஸ் பண்ணிப்போம். கைஸ், மற்றவன் தலைலாம் பார்த்தீங்களா? எல்லாம் தலை மாதிரி தான் இருக்குது. நம்ம மட்டும் பார்த்தீங்களா ஏதோ பைத்தியக்கார மாதிரியே இருக்கும். ஓகே, டியூரேஷன் அதிகமாக போயிடுச்சு. ஓகே, 15 மினிட்ஸ் தான் வந்திருக்கு. இன்னும் நிறைய நேரம் இருக்குது. பக்காவாக பண்ணுவோம். முடிஞ்சால் டைமண்ட் இப்போ ட்ரை பண்ணலாம். சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்கடா, புல் அரிக்குது எனக்கு. ஓகே, இந்த தடவை போய் அடிக்கணும் கைஸ் கண்டிப்பாக. ஓகே, உள்ளே வந்துட்டோம். இந்த தடவையும் பீக்கு தான் கைஸ். ஃபர்ஸ்ட் டைம் பீக்கு, செகண்ட் டைம் இதில் இறங்குமா, இந்த டேரெக்டாக பீக்கே போகணும். கரெக்டாக வழக்கம் போல் அந்த முள்ளு போதார் மாதிரி இருக்க மேஸ் மாதிரி இருக்க சைடில் இருக்க வீடு சொல்லுங்க. இங்கே டார்கெட் பண்ணணும். ஏன்னா அங்கே போயிட்டு இறங்குறவனுக்கெல்லாம் வந்து கீழே இறங்க ரொம்ப லேட் ஆகும். அப்போ வந்து அவனுங்க ஈஸியாக அவனுங்க வந்து வரத்துக்கு லேட் ஆகும். கரெக்டாக அப்படி லேட் ஆகும்போது நம்ம இங்கே இறங்கிட்டோன்னா பாருங்க, வீட்டுக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்க, ஒருத்தன் என் டெக்னிக்காக ஃபாலோ பண்ணியிருக்கான். என்ன பக்கத்தில் இருக்கிறான், ரொம்ப பக்கத்தில் இருக்கிறான். என் தலை வேறு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா, வெறியில் கிட்ட போகிறான். ஐயோ, கம்முன்னு நானே தூண்டி எழுப்பி விட்டேனே. அண்டவா, வெக்டர் கீழே போடு. தம்பி முடிஞ்சா சூப்பர். மெடி போடு சூப்பர் மெடி. டக்குன்னு ஆகணும். முடிஞ்சு சொல்லி. ஓகே, பைசன் கீழே போடு. எங்கடா போச்சு விஎஸ்எஸ்ஸு? சுத்திக்கிட்டு வேணும். இவங்கிட்ட இருக்கான். அப்போ தூக்கி இருக்கான் பாரு, பிளடி பேக்கர். ஓகே, இது நான் என்னடா பண்ணுறது எனக்கு வேணாம். ஓகே, வேறு மாதிரி எல்லா கண்ணுமே பக்காவாக இருக்குன்னா பார்த்துங்க, பக்காவாக இருக்குது. ஓகே, எட்டி பார்த்தாலும் அடிக்கணும்னு பார்க்குற முடியல. கீழே எவனாவது கச்சா அடிக்கலான்னு பார்க்குறேன், ஒன்றுமே கிடைக்கல. ஓய்யோ, இங்கே ஒருத்தர் இருக்கான்டா பாய். தைரியமாக போவோம். வீரமே வாகை சூடும். இந்த மாதிரி டைலாக் பேசினாலும் நம்மளை அடிச்சு ஓட விட்றாங்க. கொஞ்சம் கமுக்கமாக அடிச்சுக்கலான்னு பார்த்தேன். ஜஸ்ட் மிஸ். ஃபஸ்ட்டே இப்படி சோகமாக முடிஞ்சிச்சு. யாரா அவன்? Who is that black sheep? இந்த கன்னில் ஸ்டெபிலிட்டி சரியா இல்லை. நம்ம சொல்கிறதே சரியில்லை. முதல்ல அடிச்சு போட்டாடா பையா. முடிஞ்சு. நான் தான் சொல்ல, செகண்ட் ரவுண்ட் தான் பட்டு இருந்தோம். ஓகே, டச் விட்டுனா விட்றோம். ஓகே, சிம்பிள். பேனிக் ஆகாமல் லைட்டாக அப்படியே ஈஸியாக அடிக்கணும். ஓகே, உருவத்தை பார்த்தாலே என்னன்னு தெரில, ஒரு மாதிரி கொடூரமாக அடிக்கணும், சாவடிக்கணும். ஒரே அடி ப்ளீஸ். தேங்க்யூ, வெரி தேங்க்யூ. ஒரு கில்லு கூட கிடைக்காதான்னு இருந்தேன். எனக்கு கடவுளாக வந்து ஹெல்ப் பண்ணினீங்க. உங்களை நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். என்ன மடிச்சு நான் கொண்டுட்டேனே. இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே, என்னடா இது இருக்கு. ஓகே, ஆமாம்,
ஓரளவுக்கு டீசெண்டான கன்று கிடச்சிச்சு. போன தடவை கன்னே கோக்கமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த தடவை தரமான கன்னுலாம் லைனாக கிடச்சிருக்கு. விடுவோமா? சம்பவம் பண்ணுறோம். என்ன ஏகே கச்சிக்கிட்டு தான் ஒரே சுகம். இது வேறு பயங்கரமாக செதுறோம். அப்படியே அடித்தாலே கண்ணா அப்படின்னா பறக்கும். நான் பார்த்துக்கேன். ஓகே யாரான் ஊக்காங்களாம் போட்டு போகிறேன். முடிஞ்சு சோலி. டபுள் டேக் டவுன். ஓகே அவனுங்கிட்ட போய் லோட் தைரியமாக எடுக்கலாமான்னு தெரியல இன்னும். ஏண்டா இங்கே ஒருத்தன் இருக்க மதிக்கிறேடா. நம்ம ஓப்பனில் இருக்கோம். இங்கே இருக்கிறதே தப்பு. முதல்ல இவர் அப்படியே குதிரைப்படை வீரர் சொட்டுக்குனே வராரு. டேய் இறங்குடா கீழே. குதிரை ரொம்ப யூஸ் பண்ணிட்டான் போல உன்னை. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ஓகே வச்சு இந்த கன்று. டேய் அர்த்தம் இந்த கண்ணே பரவாயில்ல போலடா. இவ்வளோ மோசமாக வச்சுருக்கீங்கடா. அடி ஒரு நல்ல கன்று கொடுமாடா வச்சுருக்க மாட்டீங்க. இப்படி பார்த்தா நானே ஒரு கவனமாக தான் வச்சுருக்கேன். பரவாயில்ல விடுங்க பார்த்துப்போம். ஓகே வெக்டர் எடுத்துப்போம். முன்னே இருந்த கண்ணுக்கு அவன் வந்து குதிரை மேலே உட்காந்து வந்தது தான் அவன் பண்ண தப்பு. கம்முன்னு இருந்தானாலே தப்பிச்சிருக்கலாம். அப்படியே நம்ம அப்படியே அது பேர் என்னது, அந்த வந்து ஒரு படம் இருக்குது கைஸ், மறந்து போச்சே. வேட்டைக்காரன் விஜய் மாதிரி பாஞ்சு வந்தார். அதனால தான் தலைமலை கொஞ்சம் அடி. ஓகே கிளம்புவோம் கைஸ். ஒருத்தன் வந்து எச்சாட்டாக வச்சுன்னுக்கிறான். கடைசியாக நம்மளுக்கு தர்மராக வந்தானா அவள் தான் ஒடிஞ்சு. ஹெச்பி ஃபுல்லாக தான் நான் தான் போட்டுட்ருக்கேன். ஓகே ஐயோ எவனை என்ன பார்த்த மாதிரி சொல்கிறான்டா. பில்டிங்லேயே தலைவர் உப்பைக்கர் எடுத்து போட்டு பார்த்துக்கலாம். எவனுமே காணுமேடா. அங்கே தான் நான் பார்த்துட்டேன். ஒருத்தன் பட்டாதான் இன்னொருத்தன் திருந்துவான்னு வாங்க. ஆனால் இங்கே எத்தனை பேர் பட்டாலும் எத்தனை பேருமே திருந்த மாட்டுறானுங்க. ஏன்டா குதிரையா அப்படி நிறுத்தி வச்சுக்கிற? ஐயோ அவனை சுட்டு காலி பண்ணிட்டானுங்க. என்ன சுட ட்ரை பண்ணான். எஸ்கே விடாய் யாருக்கிட்ட. இப்போ சொல்கிறான் டி எப்பட்றா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறான். அவன் எங்கே நின்றுக்கிறான்? முதல்ல ஜன்னலில் இருக்கியாடா டேய். ஒரு ஸ்கோப் போட்டு வச்சு செய்கிறவங்க. ஐயோ ஓடுறான்டா. அவன் வந்து சுற்றி இருந்தால் வர ட்ரை பண்ணுவான். அதனால் நம்ம என்ன பண்ணோம், விடக்கூடாது. கேப்பே வரக்கூடாது. நம்மளும் சுற்றின்னு போவோம். எங்களுக்கும் சுற்றின்னு வர தெரியாதா? சுற்றின்னு வர ட்ரை பண்ணுறா. பின்னாடி தான் வரேன். விட்டுருவோம் நான் அவ்வளோ சீக்கிரம். எல்லாத்தையும் சேஃப்டி கில் நீ வச்சுட்டு ரெடியாக இருக்கணும். ஓ மேலேயே போயிட்டான். அவன் நம்மளடியே வரல, நம்ம தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே தம்பியே வந்துடுறா. அங்கடா இருக்க. ஓகே இங்கே பக்கம் எதையோ காட்டுது. அங்கே ஒருத்தனை பார்த்துட்டேன். ஆனால் இவன் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத. அவன் எங்கேயோ போயிட்டுருக்கான். டிஸ்டன்ஸு ரொம்ப தூரமாக இருக்குது. நம்ம அவன் கார் எடுத்துருவான் நேற்றுக்கு. டேய் அடிக்கடி பொருன்னு பயமுத்தாதீங்கடா. வேறு மாதிரி இதுடா. ஓகே ஒரு நிமிஷம் இருங்க. இது யாருன்னே தெரியலையே. நினச்ச மாதிரியே கில்லு. ஐயோ சரியான டேமேஜ். பரவாயில்லடா வெளில வாடா. இங்கே போட்டு
பந்தல் போட்டால் உனக்குனே வெயிட் பண்ணுறேன், நீ வாடா தம்பி. இந்த பக்கம் வருவியா? இந்த பக்கம் பின்னாடி ஒரு கண்ணு வச்சுக்கணும். தப்பிச்சிட்டான் பையன். டேய் லூஸ். ஐயோ எதை வச்சு அடிக்கிறானுங்க? அடிக்கிற தம்பி உனக்கு சார். ஐயோ சரியான ஷாட் வச்சுட்டான். ஜஸ்ட் மிஸ். ஒரு புல்லட் பஸ் செத்துருமா தெரியுமா? ஆனால் ஆக்சுவலாக அந்த புல்லட்டு பட்டுருச்சு. ஆனால் அவன் சாவலை. ஏன் தெரியுமா? நான் அவன் புல்லட் என் மேலே ஃபஸ்ட்டே பட்டு இருந்தாலும் சாவ. ஓகே பிளாட்டினம் 2 முக்கால்வாசி வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் வச்சா பிளாட்டினம் 3, அதுக்கு ஒன்று வச்சா பிளாட்டினம் 4, கொஞ்சம் வச்சா பிளாட்டினம் 5, அடுத்தது டைமண்ட். ஓகே டைமண்ட் அடிக்க ட்ரை பண்ணுவோம். முடியுமான்னு எனக்கும் தெரியல, ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ஓகே இந்த தடவை நம்ம என்ஹான்ஸே பண்ணல வெப்பன்ஸை. அடுத்த தடவை பார்த்துக்கலாம். அதாவது இந்த தடவையே பண்ணிடலாம் கைஸ். இதுக்கு அடுத்த மேட்ச் வந்து புதுசாக வேறு ஏதாவது மேப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட் மட்டும் வீடியோ கட் பண்ணிடுறேன். ரொம்ப டயர்டாகுது உட்காந்துக்கிறேன். கைஸ் வந்துட்டேன். ஓகேவா? அதே மேட்ச் தான், வேறு எந்த மேட்சும் இல்லை, அதே மேட்ச் தான். ஸோ மேஸுக்கு அந்த பக்கம் இப்போவே இறங்கிச்சோம். ஓகே தண்ணி தாங்க யூஸ் குடிச்சிட்டோம் முதல் செகண்டு. ஓகே கரெக்டாக தான் போய்ட்டுருவோம். இது வரைக்கும் எவனும் பக்கத்தில் வர மாதிரி தெரியல. ஆகா படியே வருது. இதை பார்த்து நம்மளுக்கு ஆள் இல்லை. பின்னாடி திரும்பி பார்க்காதரா கோபாலு. ஐயோ இது ஒரு மொக்க கண்ணு. அண்ணா எல்லாம் டம்மி கணக்கு ஊற்றி நான் என்னடா பண்ணுவேன்? விஎஸ்எஸ் கொடுங்கடா. இதுவாண்ணா பைசன். ஐயோ திரும்புவோம். இப்போ அடுத்து இங்கே தான் வருவானுங்களா? அவனுங்க பில்டிங் உள்ளே வச்சுக்கிறானுங்க. அவனும் கண்ணே கிடைக்காம அவனுங்க அடிச்சு ஆரம்பிச்சாங்கடா. டேய் என்னடா அது? இருக்கிற 2 நிலையிலையும் போட்டு வச்சுப்போம். ஐயோ கும்பலாக காணுங்க. ஐத்தி புடி சரியான சாட்டு. என்ன அவன் நேற்று இப்போ தான் அவன் என்ன தான் பார்த்துட்டு இருப்பான் கண்டிப்பாக. பின்னாடி போகக்கூடாது, தப்பு. ஓகே எங்கடா அவன் டால்பின் மாரி திக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒருத்தர் சுட்டான்ல ஃபஸ்ட்டு எலிமினேஷன், அவனை வந்து நான் சுடாமே விட்டுருக்கணும். இப்போ இன்னொருத்தனே நான் ரிவெஞ்ச் வாங்க வந்துனுக்குறான். அவனை சுட தான் அவன் போனான். இப்போ இவன் சுட்ட பிறகு அவனை சுட்டிருந்தானா ரிவெஞ்சும் வந்திருக்காது. எனக்கு எந்தவித பாகுபாடு பங்காளி பந்தையும் சண்டையும் வந்திருக்காது. அவனையும் கொண்டு இருக்கலாம். தேவையில்லாமல் லூசு மாதிரி நடுவில் போயிட்டேன். கொஞ்ச நாள் விட்டுருக்கணும். அவன் செத்துட்ட பிறகு சுட்டிருந்தானா ஒரு நியாயம் வந்துருக்கும். நம்மளுக்கும் கஷ்டம். இட்ஸ் ஓகே பார்த்துக்கலாம் என்ன நடக்க போகுது பெருசா. ஸ்கோப் போட்டு ரெடி ஆகிறா. அவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சா? எப்படியாவது தெரியும் நம்ம 15 எப்படியும் நம்ம இடம் இதுதான். ஓகே இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே கமுக்கமாக போய் நம்ம வேலையை மட்டும் பார்க்கணும். இப்போ வாலண்டியராக போய் அடிக்கலாமா வேணாமா? ஐயோ ஓடி. எப்படி இதாண்டா உங்களுக்குலாம் 7 அடிவிடா. உங்களெல்லாம் எப்படி அடிக்கணும்? ஓய்யோ இப்படி அடிச்சு போட்டானடா. டேய் இட்டாச்சி. எனக்கு ஒரு ஃபேவரட் கேரக்டர். இட்ஸ் ஓகே இவன் ரிவெஞ்ச் வாங்க தெரியுமா? சரி பார்த்துக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் வெஞ்சன்ஸ் இருக்கும்ல எங்களுக்கும் வச்சு. சரி நான் கொண்டவன் பக்கா அங்கேயே இருக்கிறானா முடிஞ்சு இன்னைக்கு செய்கதான். ரைட்டு சம்பவம் உட்பேக்கர் கச்சா நல்லாயிருக்கும்.
நினைக்கிறப்ப தான் கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது. ட்ரிபிள் டவுன் ஆச்சா எனக்கே தெரியல. 3 எலிமினேஷன் பண்ணது ஞாபகம். அவன்டா அவன் க்ளோவல் போட்டான் இப்போ. அட பாவி, நீங்கள் 2 பேர் டேய் திரும்பவும் இவன் ஒரு ரேச்சாகும். ஓகே +15. இன்னும் கொஞ்சம் கிட்ட பிளாட்டினம் 3க்கு ப்ளஸ் பண்ணி திரும்பவும் மேட்ச் போடுவோம்ல. ஓகே இன்னொரு மேட்ச் போவோம். என்ன ஆகிட போகுது போ. ஐயோ இந்த மேட்ச் நான் வேறு மேப் போகலான்னு நினச்சேனே கைஸ். இப்போ பின்னாடி போனால் ஆன ஸ்கோர் குறையும். அதனால் இந்த மேட்ச் முடிச்சுட்டு அடுத்த மேட்ச் கண்டிப்பாக போயிடலாம். ஓகேவா? சாரி கைஸ் சீரியஸா இதுவே போய் எனக்கும் போர் அடிக்குது. இருந்தாலும் தெரியாம மாட்டேன். ரைட்டு என்னடா செகண்ட்ஸே பல தந்துட்டானுங்க. ஓகே வழக்கம் போல் அதே இருந்தா முள்ளு போதா இருக்குது பக்கத்தில். கிளாக் டவர் இருக்குது, ஆங்கர் இருக்குது, காட்டோ லிசி வா. ஓகே புல்லே சேயாவா என்னடா பேர் அது. கிரேவியார்டு, ஷிப்யார்டு, பீமா சக்தி, லேண்டியம். நம்மளோட தேவை நம்மளோட ஆட்டப்பிக்கு தான். இறங்குவான், சம்பவம் பண்ணுவான், கிட்ட போவான். லைட்டாக டவுட்டாக இருக்குதே, கிட்ட போகுமானே டவுட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் மாடி இறங்கிடுவோம். அக்கா ஓய்யோ ஷார்ப்பு. அது வீட்டுக்கு மேலே வந்த உடனே கரெக்டாக நேராக போல் ஸ்டாப் ஆகி டைவ் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் முன்னாடிலாம் வரல, சீக்கிரம் போனோம். ஐயோ வந்து ஐயோ ஏன்டா இப்படி கொள்றேன் சத்தியமாக முல்லடா டீச்சர் பண்ணுறாங்க. ஓகே பார்த்துப்போம். பெருமை அங்கேயே இருந்தால் கண்டிப்பாக காலி. அதனால தான் சொல்லிட்டு பக்கத்தில் இறங்கிருக்கேன். பார்த்து எல்லா மேட்சும் தோக்கணும் அர்த்தமும் இல்லை, எல்லா மேட்சும் ஜெயிப்போன்னு அர்த்தமும் கிடையாது. வின்செஸ்டர் வேணாம். வேணான்னு சொல்ல வந்து அதை எடுக்கிறானுங்க பாருங்க டென்ஷன். ஓகே விஎஸ்எஸ் போட்டுட்டு இது எடுத்துப்போம். ஏன்னா வின்செஸ்டர் நல்லதுன்னு தான். இது லாங் ரேஞ்சிலேருந்து அடிக்கிறன்ற பேரில் ஓய்யோ ஒருத்தக்கிறான்டாப்பா. பார்த்துறேன்னு நினைக்கிறேன். பார்த்துறானா இல்லையா அப்படியே என்ஹான்ஸ் பண்ணிடும். காசு இல்லை விளங்கிடும். பேலன்ஸ் 0. அவன் பார்க்குறானா? பார்க்காத. ஓகே பார்க்கல, ஓடிடுவோம். ரைட்டு ஒரு கைப்புள்ள. ஓகே பேட்டுக்குது, நைஃபுக்குது, என்னென்னமோ இருக்குது. ஓய்யோ என்னடா எல்லாம் அட் அ டைம் அழுத்துறீங்க. எஸ் ஆகிட்டான்டா அந்த பையன். இவன் வேறு எந்த பக்கம் போனான்னு தெரியலையா. லோவால் போடுற சத்தம் கேட்குது, ஆளை காணும். இந்த ஏசின்னு ஒரு கன்று இருக்கும்.
கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும். ஏன்னா வீடே நம்ம மாளிகை மாதிரி இதா, எவன் எப்படி வருவான்னு எனக்கே தெரில. ஓகே எடுத்தாச்சு கைஸ். ஒரு கிலோ கூட அடிக்கல. ஒரு கிலோவாச்சும் அட்லீஸ்ட் அடித்தாதான் நம்மளுக்கு பாயிண்ட் வரும். நம்மளுக்கு பலிகடா தினமும் கிடைக்குது. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ல எல்லாரும் அடிச்சுனுங்கிறடப்பா. ஐயோ அடப்பாவி. டேய் இவ்வளோ நேரமாக தேடி இருந்தேன், எங்கடா போனா? ஏதோ பேத்துறானுங்கடா. 10 பாயிண்ட்டு கடுப்பு. ஓகே 23 மோர் இட்டு பிளாட்டினம் 3. ஐயோ ஹெட்சா ஆகணும் இந்த தடவை. 23 இட்டு தானடா. 60 80லாம் 23 இட்டு போய் முடியலையே. அடிக்கிறோம் இன்னைக்கு, சம்பவம் பண்ணுறோம். ஓகே போவோம். ஐயோ நல்ல வேலை எனக்கே ஞாபகம் வந்துச்சு. ப்ரௌட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தால அதுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்கன்னு நினச்சேன். நானே மறக்கல. ஸோ எப்படி சூப்பராக. ஓகே எங்கே போகலாம்? புகாரேட்டரும் தேவையில்ல, புகையும் தேவையில்ல. ஓகே சொலாரா போவோம். டவுன்லோட் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் தான் மக்களே, டக்குன்னு ஆகிடும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல நெட்டு கொஞ்சம் டவுனு தான் ஒத்துக்கணும். ஆனால் அந்தளவுக்கு தான் டவுன் கிடையாது. சொலாராக செலக்ட் பண்ணுவோம், ஆனால் எது வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ரெண்டுத்தையும் வந்து செலக்ட் பண்ணி ரேண்டமாக செலக்ட் பண்ணி வைக்கிறேன். ரெண்டுத்தில் எது வந்து எனக்கு மேட்ச் மேக்கிங்கில் செலக்ட் ஆக போகுதுன்னு எனக்கே தெரியல. 75 கிட்ட வந்துருச்சு. 75 தாண்டிடுச்சு. 80 85 90 95 முடிஞ்சிச்சா? ஓகே சொலாரா கன்ஃபார்ம். மேட்ச் போடுவோம். எந்த மேப்புக்கு போக போகுதுன்னு சத்தியமாக தெரில. இந்த மண்டையே வித்தியாசமாக இருக்கே. கத்தியெல்லாம் சொறி வச்சுக்கிறானோடாப்பா, கொடூரமாக இருக்குது, பயமா. ஓகே சோலாரா கைஸ் சூப்பர். நம்மளுக்கு சோலாரா கட்சி இது பெருமுடா போய் அப்படியே வெறுத்து போச்சு. ஓகே இதெல்லாம் சொலாரா போகிறோம். சொலாரா. ஓகே சொலாரா கரெக்டாக சொன்னால் சூப்பரு. ப்ளீஸ் நம்மளுக்கு வந்து லைவ் போடுறது நாளைக்கு போடுவோம். நாளைக்கு வந்து நீங்கள் வந்து எதாவது ஜாயின் பண்ணால் தான் நானும் லைவ் போட முடியும். ஸோ வந்து யாருக்காவது ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க லைவில். கரெக்டாக வந்து 7:30 கைஸ், அதாவது 10th மே. ஓகேவா? உங்களுக்கு அப்படி சொன்னால் தான் புரியும். ஏன்னா வீடியோ ஒரு நாள் அப்லோட் ஒரு நாள் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி சொன்னால் தான் புரியும். 10th மே செம்மையாக இருக்குது மேப் பார்த்தீங்களா? ஓகே இதில் வந்து எப்பவுமே ஒரு இடத்துல தான் இருக்கும். நான் ஃபன் ஃபேர் வந்தவொடனே இப்படி அழிச்சிடணும், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா கீழே ஃபன் ஃபேர்னு இருக்கா, டேரெக்டாக போய் அங்கே வரணும்னா போதும். எனக்கு அதனாலே நான் போய் அடிக்கிறதுக்கு பாதி சான்ஸு. அன்றைக்கே ஒரு நாள் உங்கள் வீடியோவில் தெரியும், சூப்பராக அடிச்சிருப்பேன். இந்த இடத்துல இறங்கி தான் அப்படியே இறங்கிடலாம். அவனும் கூட இறங்கக்கூடாதுன்னு வேண்டிக்குமா, திரும்பி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இறங்கக்கூடாதுன்னு வேண்டிக்கினா போதும். சூப்பர்ரா, எவனும் கூட இறங்கல. ஓகே ஃபேமஸ் எடுத்து போட்டு யூஎம்பி எடுத்துட்டோம். சித்தப்பு என்னடா இது? கொஞ்சம் வந்து என்னடா ஒளியன்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் கொண்டு வந்து இது மொத்தம் இந்த இப்படி என்னல எடுத்துப்போம். ஓகே அது பார்த்தா இங்கே மஷ்ரூம் இருக்குது. இந்த லப்புக்குன்னு தின்ட்டோம்னா முடிஞ்சிடும் வேலை. ஃபுல்லாகவே வந்து ஃபுல் ஆகிடும். இந்த சத்தம் பார்த்தீங்கன்னா சொப் சொப் சொப்புன்னு கேட்குது, வித்தியாசமாக இருக்குது. என்னடா சத்தம் அது வித்தியாசமாக? 2 பேர் சுட்டுனுங்கிறானுங்க நடுவில் போன வைங்க. ஓசிக்கில் பக்காவாக ஏற்றலாம். அவன் ஏற்கனவே டேமேஜை போட்டு வச்சுருக்கான், போட்டுன்னு போகணும். ஓசிக்கில் எடுக்கிறது ஒரு கால கைஸ்.
இதுதான் பலிக்கடாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் போகக்கூடாது. அவங்க 2 பேரும் வாறு மாதிரி பண்ணுறானுங்க. ஏன்டா மனுஷன் மாதிரி அடிச்சு சொன்னாடா மிருக மாதிரி அடிச்சுக்கிறீங்க. கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தான் இருக்கணும். ஏன்னா டேஞ்சரஸ் பீஸ் ஆகுறானுங்க எல்லாம். அங்கே வேறு ஒருத்தன் வெஞ்சஸ்டர் வச்சு ரெட்டியாக க்ளோவால் போட்டு நின்றுங்கிறான். நானே அப்புறம் தான் பார்க்குறேன். பார்த்தா ரெட்டியாகிறான் வின்செஸ்டர் வச்சுன்னு. அவன் வந்தாலும் காலிடான்ற மாதிரி. இங்கே யாருங்க டேஞ்சர் தான். பார்த்தாலும் பார்த்துருப்பான், சொல்ல முடியாது. டேஞ்சரஸ் சொல்லும். கொஞ்சம் கிளிகிளின்னு போகலான்னு பார்த்தா கிளிகிளி அது காலி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது. ஓகே என்னடா இது இது பறந்து போகிறதா? ஸ்கேட்டு பண்ணிட்டு போகிறது. இது என்னடா கன்று இல்லை வேறு என்னென்னமோ. ஐயோ பக்கத்தில் எவ்வளோ வேறான் கன்று கச்சிச்சு காலி அவன். நம்ம எப்போவுமே ஜஸ்ட்டில் தான் அடிப்போம் அப்படின்னு சொல்லி வாய முடிய மாட்டேன். ஆனால் கச்சிருவானுங்க கடிச்சா. இந்த மாதிரி தான் வெறுப்பு ஏற்றது. என்ன பண்ணுறது, எனக்கு கடுப்பாக வருது. நல்ல வெளில காட்ட முடியல. ஐயோ -பாயிண்ட்டு கடுப்பு ஏற்றுறானுங்க நண்பர்களே. ஒரே செகண்ட் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து வேலை இருக்குது. இதோட வந்து முடிச்சிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுராஸ் கேமிங் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம பிளாட்டினம் 2லேருந்து அடுத்த வீடியோவில் வந்து டைமண்ட் 1 போகிறோம். ஓகே, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஒரு கேம் ஷேர் பண்ணி விட்ருங்க. பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே, மேலும் அடுத்த வீடியோவில் தங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ்.